டே பேட்டை மட்டும் வச்சிடுறா கீழே. ஸ்கோப் இருக்கு. எம்எஸ்சி கூட பண்ணிக்கோங்க. எம்எஸ்சியோட நான் எங்க ஆர்டர் அப்படி இல்ல அப்படியா? அந்த மேல அந்த கேப் குள்ள விடுற உள்ள அந்த எல் ட்ரைன் இருக்கு. அதுக்குள்ள நல்லா விடு கன்சிடர் வர மாதிரி விடு. என்ன போறது? வேற என்ன குரூப் இருந்துச்சு? கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎஸ் இருக்கு. அப்போ எப்போ சைபர் செக்யூரிட்டி இருந்துச்சு. பிஎஸ்சி சைபர் செக்யூரிட்டி ஏன்டா சொல்லிட்டேன். பிஎஸ்சி சைபர் செக்யூரிட்டி இருந்துச்சு. ஏதோ ரே ப்ரோக்ராம்னாங்க. அங்கே அந்த காலேஜில் மட்டும்தான் இருக்கும். கொழுப்பு கட்டி இல்லை, அதான் எக்ஸ்ட்ரா வளர்ந்துருச்சா? இது அப்பாவுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. அந்த வீட்டில் இருக்கும்போது அது வந்து ஆகும்போது ஏதோ லைட்டாக பாம்பு ஆகிடுச்சு போல. அப்போ வந்து எங்களுக்கு தெரில சரியா, வலியே இருக்காது, எப்படின்னே தெரில. அப்புறம் திடீர்னு பார்த்தா ரொம்ப பக்கம் மட்டும் ஆ ஏய் நீ எதிர் டீம்ல அதெல்லாம் பண்ணவே கூடாது. சும்மா சொன்னது. அதெல்லாம் உங்கள் ஏரியா தான், அந்த ஏரியா தான் இதெல்லாம் வந்து ஏய் பவர் பிளே வேற பஸ் 4 இருக்கா? பவர் பிளே 4 தான் வரும். டெல்லி இந்த ஹாஸ்பிட்டலில் பிஎஸ்சி குசாமி நானே பின்ன பண்ணிட்டேன். ஆத்தியம் வீட்டாங்க போட்டுச்சுக்கலாம் தனித்தனியாக 7 லட்சம் டொனேஷன் மட்டுமே உங்களுக்கு 7 லட்சம். இருக்கிற குரூப் இருக்கு. மார்க்லாம் கிடையாது எங்கள் காலேஜ். யார் சொன்னா? நீ வந்துட்டு 250 பாஸ் மார்க் எடுத்தாலும் எங்கள் காலேஜ் சேர்த்துப்பாங்க. ஆனால் காசு கட்டுற இது இருக்கியா? கேஜி அவன் உங்கள் அக்கா பொண்ணா இந்த காலேஜ் யார் விஸ்வதியா? ராமகிருஷ்ணன் ஆஃப் டே காலேஜ் தான். என்ன குரூப்பு? இன்ஜினியரிங்கா? அப்போ ஓகே, அப்போ ஃபுல் டே தான். இங்கே ஒரு இன்ஜினியரிங் இருக்குது. இந்த இன்ஜினியரிங் போய் ஸ்ட்ரெயிட்டாக போனால் நம்ம இவன் ஹரிஸ் எவ்வளோ பீஸ் இருந்துச்சு அவங்க அவன் படிக்கும்போது எவ்வளோ தெரில. மார்க் எடுத்துருவானா கட் ஆஃப் கட் ஆஃப் இல்லைன்னா 7 லட்சம் கேட்குறான் டொனேஷன். ஆமாம் ஈஸ்வர்லேயே அவனை கேட்குறானுங்க. அந்த அளவுக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. போனேன்னா அப்புறம் போயிருந்தேன்னா 1 லட்சம் அந்த வடசத்து ரோட்டில் ஈஸ்வர் காலேஜ் பார்த்தேன். அது மலாடி வரணும். இன்ஜினியரிங் காலேஜ் கூட மலாடி வரணும் தான். ஆமாம் அவினாஷ்லிங்கம் போனேன், அது மலாடி வரணும். ஏய் இது ஆர்ட்ஸ்டா, இன்ஜினியரிங் வந்து உள்ள அனுவாய்க்குள்ள கற்பா இன்ஜினியரிங் இருக்குது. அதுவும் மலாடி. இந்துஸ்தான் இன்ஜினியரிங் இந்துஸ்தான் இன்ஜினியரிங் இந்துஸ்தான் ஆர்ட்ஸ் தான் பசங்க. இன்ஜினியரிங் இன்ஜினியரிங்கா? ஏஜில் தான் கேட்டாங்க. ஏஜில் மார்க் 3 லட்சம் டொனேஷன் கேட்டாங்களா? எல்லா காலேஜும் இருக்கா? நீங்கள் என் காலேஜ் பிடெக் 25 லட்சம் ஈஸி தான். கம்யூனிகேஷன் எல்லாம் எலக்ட்ரானிக் செகண்ட் இல்லை என்ன ஃபுல் ஃபார்ம் என்னடா? எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன். ஆனால் அவினாஷ்லிங்கம் 1 நம்ம பையன் முகேஷ் பார்த்துக்கோங்க. இவர் தான்டா கேப்டன். ஓப்பனிங் வேற மாதிரி பவர் பிளே போடாச்சுடா. ரவுண்டு கட்டிட்டு இருக்காரு. ஓடி வர்றோம். நைஸ் ஷாட்னா.
இங்க நிப்பாட்றா டேய். உங்களுக்கு ஏதோ கூட்டத்தில் ஏதோ நிறைய பேர் இருக்கிற மாதிரி இருக்குல்ல. எல்லாம் பேசி போட்டு நீங்களும் தெரியுறாங்க. எல்லாரும் அப்படியே ஓகே ஓகே பவர் பிளே எல்லாம் முன்னாடி நிற்பானுங்களா ஹைட்டுக்கு வெளியடிச்சு எப்பவுமே இதே தானா? இல்லை இல்லை நாங்களே ஒரு இவனுங்க வச்சு விளாடுவானுங்க நம்ம. ஓல் எடுத்துக்கோ நிக்காத ஸ்பீடா 2 ஓடு. நாமளும் அதே மாதிரி தான். முதல் கீஸ்ட் ஆனா நான் எனக்கு கேட்டேன். இல்லை அவர் அப்பவே சொல்லிட்டு வண்டி வர மாதிரி சொன்னார். என்கிட்ட தான் எனக்கு கேட்டேன். அவன் கேட்டதை நீங்க தான் ரேசானிக்கு லெஃப்ட்ல எல்லாத்துக்கும் ஷாட் கொடுத்துட்டு எடுத்துருக்கோம். அடி சரியான அடி சக்கடி 64 ரன் அடிச்சாங்க. எப்போ வந்த? இல்லடா ஆசைப்பட்டு ஓபி ஆகறடா. அப்படியா? சரி ஓகே. என்ன எங்க மாறுறேன்னா என்னங்க? மாறுறதோ அடுத்த மாசம் வருவாங்க. ஸ்டெம்புக்கு போடுறா. ஆஃப் சைடு வா, லெஃப்ட் சைடு வா, ஆஃப் சைடு வா, விக்கெட் பார்க்கற மாதிரி. ஏன் அடுத்த மாசம் என்ன சொல்லு. ஏய் நோ பால்டா. வைட் கொடுத்துட்டாங்க. ரைட் இதெல்லாம் கொஞ்சம் ஞாயிற்றுக்கிழமை ஒர்க் என்ன வெள்ளாண்டோலேருந்து ஞாயிற்றுக்கிழமை ஒர்க் வைப்பாங்க. ரெண்டு டபுள் ஒன்று அப்புறம் இவனே 4 வைடா. ஏன்னா பைபாஸ் ஓபன் பண்ணிட்டாங்களாடா? என்ன பைபாஸ் வச்சு இது ஓப்பன்ல தான். 2 ஓடு ஸ்பீடா. போறா ஆரம்பிச்சிட்டாரு. அவன் அடிக்கிறேன் நீங்க அப்படியே அடிப்பான். அப்படியே நீ 50 ஓரன்னு வந்துருக்கு. 15 இல்லை அடிச்சுட்டு ஒரு மேட்ச் பவுலிங் சமைய மாட்டான். பவுலிங் போட்டான். உள்ள வைடு கொடுத்துருக்காங்க. அடிச்சு அவுட் அடிச்சு கேட்ச் ஸ்பீட் இருந்தா ஓபால் ஸ்பீட் ஓவர் 15 நைஸ் நைஸ் நைஸ்னா 15 ப்ரோ பவுலர் ஹரிஷ் 2 ஹரிஷ் இருக்கு. ஹரிஷ் எலியா டேய் கேட்றா டேய் அதோட போட்டு ரைட்ல முடிக்கிறாரு. தினேஷ்னா லெஃப்ட் பிடிக்கிறான். எல்லாம் சரியாடா எல்லாம் பாஸ்டா ஸ்பின் இருக்காங்க ஒன்று. வேண்டாம் முன்னோடிட்டாங்க. பொறுமையா இல்லைண்ணா ஓவர் இருக்கு. ஸ்கோர் கரெக்டாக தான் வருது.
உடஞ்சிருச்சுடா வந்து உடஞ்சிருச்சு பின்னாடி ரெடி பண்ணி கொடுத்துட்டாரா இல்லை அப்படியே பழச்சு போட்டு நைஸ் ஷாட் மாமல இருக்க டேய் இவரு வந்து அடிக்க போறாரு பேட்டிங் டா மைனஸ்ல நிக்குது ஆல் யாரு நல்லா பேட்டிங் ஆடி 6 ஐயோ அவுட் வேற கொடுத்துட்டேன் அண்டு கூட ஷாட்னா இசா ஷாட்னா 6 டா நான் 6 தானே நான் பார்த்தேன் ஊசியா ரெண்டு ஓவர் தான் இனி தூக்க மாட்டாரு தூக்கு நல்லா நான் இங்க தூக்கு பேட்டிங் தான் ரெண்டு ஓடிக்கலாம் சிங்கிளா ஆ 2 நான் அதுக்குள்ள நான் 1 2 அதுக்குள்ள நடுவில் மட்டும் ஃபுல்லாக வண்டி ஓட்டி இருக்கான் ஆமா நான் லாஸ்ட் 1 ஆமா வைடெல்லாம் எதுவுமே நைஸ் ஒன்னுக்கு எவ்வளோ வளருவாங்க கை சுத்து ப்ரோ ஓவர் யார் ப்ரோ அவனுக்கு லாங்குவேஜ் தான் பேசணும் அந்த ஜீவான் கரெக்டாக பேசுவான் இவர் வாலிபால் விடும்போது இப்படி பாடு பிஞ்சிங் பண்ணும்போது சுற்றிடும்ல பால் கை பிடிச்சிங்க கை பிடிச்சிங்க அதுக்கு இதோ சொல்லுவானுங்கடா அம்மா கடையில் சொன்ன சொன்னானுங்க அன்லிமிட்டட் அன்லிமிட்டட் சொன்னா சொல்றேன் அல்டிமேட் ஜீவனோட அண்ணன் அவர் வந்து ஃப்ரீ ஃபயருமே விளையாடிட்டு சரியா அப்போ வந்து ஆண்ட ஒரு வெளியே ஒரு மடியும் கேட்டப்போ அன்லிமிட்டட் சொன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு அன்லிமிட்டடுக்கு அல்டிமேட்டுக்கு அன்லிமிட்டட் விஷாலா ஒரே நிமிஷம் ஓகே லெவன்த்லேயே மார்க் ரெண்டாவது கம்ப்ளீட் 27 ஆ ரெண்டு முடிய ஏதோ ரெண்டு ஸ்கூல்லாம் படிச்சாங்க ரெண்டு எங்க ஸ்கூல்
இல்லைண்ணா இது ஏதோ புதுசு அதான் 11th டே அட்வென்ச்சர் ஏதோ சொல்லுவாங்க. 7th டே அட்வென்ச்சர். மாறிட்டே கிடந்தாங்க. இல்லைண்ணா 27 தானா? ஃபர்ஸ்ட் சவுடி 7th டே மாட்டாங்க. நான் அதை எப்படியா பார்க்குறேன்? ஒரு 2 ஆமாடா அது ஒன்று தானா? ஆமா அந்த பிரச்சனை சாவலாம் நீ நான் மெரிடியன் கூடி போறேன். 27 இப்போ. ஆமா 27 ஓவர் ரோடு பஞ்சர் ஆச்சுன்னா அப்படியே பொத்துரும். நம்ம கூட வரும்ல. நாளையில அது இல்லடா அது இல்லை. கையை வைக்கிற மாதிரி கையை இது எல்லாம் நான் 2 தானா? ஆனா நீ கொடுத்துறனா காத்தியனா? வைடு பால் வைங்க. ஸ்கோர் எவ்வளோ வரும்னு நினைக்கிறேன்? 150 இது ஒரு 4 ஓவருக்கு. இது ஓட்டையிலான கண்டிப்பாக வந்து பண்ணியாச்சு. பட்டிஜிம்னா ரோட்ல ஒன்று இருக்குல்லண்ணா. மெஷின்ஸ் எல்லாம் இருக்கு. ஹை லெவல் மெஷின்ஸ் எல்லாம் இருக்கு. எல்லாம் கூட்டம் இருக்கும். கூட்டம் வரும். தினேஷ் 5 பால் ஃப்ரீ தான் ஜிம். 150 ரூபா வந்துட்டு உனக்கு சும்மா அவனுக்கு ட்ரைனிங் தெரியும். சும்மா சைன் போட்டு உள்ள போனா போதும். யார் வேணாலும் போய்க்கலாம். அங்கே ஆனால் வந்து அது தெரியும். அங்கே அவனுக்கு 32 ஒரு மாதம் தினேஷ் 5 பால் தெரிஞ்சிடலாம். 10 பாலுக்கு 22. ஸ்ட்ரைக் ரேட் எவ்வளோ? ஸ்ட்ரைக் ரேட் நான் 4 ஆ 6 ஆ அசால்ட்டாக பேச சொல்கிறான். டேய் கூட 12.13.8 டேய் பைத்தியக்காரன் சிஆர்ஆர் போட்டு இல்லை தரதில்லை. அது கரண்ட் ரன் ரேட்டா? ஓவருக்கு 13 ரன் வந்துருக்கு. இங்கே போட்டிருக்குல்ல 230 அப்படின்னா எத்துடா. கௌதம் கௌஜி கை தூக்கு. என்ன டாட்டு தானே? டாட்டு தானே? பேட் அவுட். பேட்டன் தான் கேட்குறேன். 5வது பால். நான் நீங்கள் ஆமாம் நாங்களே எப்போ தான் துரத்தி விடலான்னு பார்த்துட்டு இருந்தோம். பாலப்பாரடே பாலம் சுத்திட்டேன். என்னது ஓவர் கமிட்டிங் ஸ்கோர் கம்மி. ஓவர் கமிட்டிங் இது விடு.
அந்த வண்டி தான் சொன்னேன். இது மம்மி படத்துல வந்த நண்டு தானே? இதோட பெருசாலாம் பாத்துருக்கேன். அதே உள்ள ஓட்டக்குள்ள பூத்த போயிர போதுடா. அவனே தாடா. ஓ சொல்ல முடியல கடி. இது அது இல்ல. அது வேற மாதிரி. டேய் மம்மி படத்துல பெருசா வந்து சீத்தட வர. இல்ல இத விட பெருசாலாம் வந்திருக்கு எங்க வீட்ல. இவ்வளவு பெருசாலாம் வந்திருக்கு. இவ்வளவு பெருசு இங்க இருக்கு. இங்க இருக்கு இவ்வளவு பெருசு. நண்டு 4 ரூபாய்டா. 4 ரூபாய்க்கு ஈஸா 50. முடிச்சா 4 ஸ்கோர். நான் இப்ப பவுலர் ப்ரோ பவுலர் 4 ஓவர். பவுலர் யாரு? புரியல. முகேஷா சொல்லுங்க. 36 3 இருக்கா? 4 இருக்கா? 3 இருக்கா? 4 உங்க பேர்ல யாரோ இருக்கா? டேய் 3 4 இருக்கா? 3 ஓவர் கம்ப்ளீட். வெயிட் வெயிட் 200 அங்க வேணால. செஞ்சுட்டா சரியா? ஸ்ட்ரைக் ரேட்ரா ஹிட்டிங் அதான்டா எவ்வளோ பால் கம்மியாக பேஸ் பண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா ஸ்ட்ரைக் கால் ரேட் ஏறி பண்ணினா பால் அங்க தான் வரும். இப்போ தினேஷ் நான் வேணா பாரு சுத்தமா பண்ணா ஒரு அங்க அங்க பாரு அடி. அடிக்கிற மாதிரி நீ கையில இல்ல 4 ஓவர் கம்ப்ளீட் ஆகும். அதே 36 36 3 ஓவர் கம்ப்ளீட். ஓடி வந்து அந்த காலை எந்திருக்கு அதை பார்த்துட்டு கை பாஸ்ட் எல்லாமே அதில் தான் முடியும். குத்துனீங்கன்னா அடுத்து நம்ம கொடுக்கு பவர் பிளே ஓடுறவங்க பேட்டிங்னா 4 ரோடு பாதை தாண்டணும். அதெல்லாம் கொடுக்கணுமாடா? சும்மா போடுறது. பவர் பிளே எல்லாம் நீ தூக்கி ஆடுவேன். 50 வரணும். 4 ஓவர் சூப்பர். நம்ம பேட் தான் இன்னைக்கு ஆட மாட்டானுங்க. ஃபர்ஸ்ட் ஏய் கார்த்தி முன்னாடி வா கார்த்தி. நின்னுட்டு இருக்கானா? மண்ணு இல்ல அடி பால் பட்டுச்சுன்னா கீப்பட் வராது. ரெண்டு இல்ல ரெண்டுச்சு ஓடி போதும். கௌசி த்ரோடாத கௌசி. ஹவுஸ் இல்ல இது. கௌசி தான்டா ஹவுஸ் இல்லடா. கௌசி இல்லையா? அவன மாதிரி தானே இருந்துச்சு. எல்டிலாம் கேக்குறேன். ஏய் நேரா ஆடுறா. நேரா கட்டுதான் நேராடு. பவர் பிளே தானே. அவங்க டீம்ல 9 பேரா 10 பேரா இருக்காங்க. எல்லாமே ஆஃப் சைடு நின்னுறாங்க. ஓவர் 4 வச்சறா. 4 ஓவருக்கு 43. கரண்ட் ரன் ரேட் 10.8. போண்டா 8ல தான் ஆடி. இதே எங்கடா பிஸ்கட் எங்கடா வாங்கலடா. வாழைப்பழம் இருக்கு. வாழைப்பழம் 10 வாழைப்பழம் 10 பேர். டேய் நான் சாப்பிடவேடா. நானே 3 தான். எங்க வாங்குறேன்? அங்கேயே வாங்குறீங்களா? இல்ல பக்கத்து கடை. அங்க 300 ரூபாய் கொடுத்து வாங்கினா இங்க 200 ரூபாய் கொடுத்து. என்ன ரெண்டா நிக்க சொல்லு வந்துறேன். இருக்காடா கடை. ஏன்டா இவ்வளவு லூசா இவ்வளவு வாங்கிருக்க? மடிச்சு விட்டு அபி ஸ்கோர்ரா. ஸ்கோர் இருங்க. பவுலர் மட்டும் சொல்லுங்க. ஆகி டைப்ல வாங்குறீங்க. கௌதம் விஷாலா ப்ரோ.
நான் 43 நாகேஷ் சூடா யார் ஸ்ட்ரைட் அம்பையர் டயனர்ஜி ஸ்ட்ரைட் அம்பையர் டயனர் போங்க சரி 4 நாள் மாத்திக்கலாம் போங்க 4 நாள் வர என்ன இது 10 நாள் வர மணி இவரு போறாரு மாணிக்கம் போறாரு இங்கண்ணா அம்பையர் நமக்கு வரவே வராது இப்படிலாம் சொல்லலாம் வேலை போச்சுன்னா ஓயிடுங்களா நாலு வேலை கூட ஓயிடுங்களா இது அவனுக்கு லேட்டா தான் சூப்பர் ஓடி கவுன்சிலிங்லாம் முடிஞ்சு இப்போ வீடு பாத்தீங்களா எப்போ ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருந்தா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பண்ணியாச்சு அப்போ 9:30 தான் ஆரம்பிச்சோம் ஸ்டேட்டஸ் போட்டுறலாம் 22 ரன் அடிச்சாலே ஈஸியா ஸ்டேட்டஸ் போட்டுறலாம் எடுக்கலாம் 28 அப்ப நீ எடுக்கிறதுக்கு இது பவர் பிளேனா இல்ல அதுக்கப்புறம் ஆமா பேசியான காலேஜ்ல போர் மாதிரி தெரியல ஒண்ணும் அந்த காசை நான் இதுல கொடுத்தா போரே போறேன் அது யோசிச்சா நீ இது பண்ண முடியாது நீ யோசிக்காம போட்டு அது பண்ணு ஏன்னா வந்துட்டு நீ செகண்ட் குரூப் படிச்சு வேஸ்ட் மேக்ஸ் எல்லாம் படிச்சிருப்பேன் நான் வந்துட்டு எனக்கு லாக்டவுன் நான் போவே இல்லை ஸ்கூலுக்கு 3 வருஷம் எழுதலையா 2 வருஷம் எழுதல 11th 10th எழுதல 12th நான் போயிருந்தேன் எடுத்துருப்பேன் நானும் செகண்ட் குரூப் எடுப்பேன் நான் போவே இல்லை அவனுங்க ஆடுவானுங்க அதனால பவர் பிளே 17 ஓவர் 17 20 ஓவர் வச்சு 17 ஓவர் நான் அம்பையர் நின்னு நீ 17 ஓவர் கத்தி சொல்லுங்கறான் ஸ்டார்ட்டானா 6 இல்ல எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டேன் பின்னாடி போச்சு பின்னாடி போச்சு இல்லைன்னா சொல்ல மாட்டேன் எடுத்து இதில் போயிருந்தேன்னா உனக்கு ப்ராக்டிக்கல் செஞ்சும் வராதும் இதுவும் வராது நீங்கள் என்னன்னா உனக்கு இன்னும் டிகிரி படிக்க அவசியம் இல்லை இதே போகணுமான டிகிரி தான் நீ இன்னொரு டிகிரி படித்தே ஆகணும் பிஎஸ்சி படிச்சேன்னா ஸ்டார்டிங் உனக்கு வந்து சரி அப்போ கூட நான் எடுத்துகிட்டே இல்லை அப்போ என்ன பண்ணுறது தெரியுமா ஃப்ரீயாக இருக்க டைமில் ஸ்போர்ட்ஸ் நான் அது மட்டும் பண்ண அது பண்ணாலே போதும் என்னோட வேலை ஈஸியாக இன்டர்ன்ஷிப்னு சொல்லுவாங்க இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு 3rd இயரில் பண்ணுறேன் கம்பெனியில் அது இப்போ பண்ண மாட்டேன் நீ வந்து ஒரு இந்த ஆன்லைன் எவ்வளோ நாளும் பண்ண முடியும் இதெல்லாம் பண்ண முடியும் பேசிக்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு எக்ஸல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் பண்ணி வச்சுட்டேன்னா செம்ம யூஸ் நான் பண்ணாத நான் சொல்லிட்டு இருக்கேன் பையனை போட்டு ப்ரெஷர் ஆக்காதீங்க நீலாம் கேட்க ஜாலியாக இருந்தா எல்லாமே அந்த மாதிரிலாம் இருக்காதுங்கிற ஜாலியாக எல்லாமே கிடைக்கும் ஒரு அது வேணும் இது வேணும் நம்ம ஓடக்கூடாது எல்லாம் நம்ம தேடி வரும் சும்மா இருக்க நான் சொல்கிறேன் சும்மா போட்டு எல்லாம் பப்ளிக் எக்ஸாம் முன்னாடி கேரம் போர்டு விளையாண்டு எக்ஸாம் பண்ணுது ஆனால் பப்ளிக்கு ஜோப் நிறைய எடுத்து நானா பேசாதீங்க ஓட்டே பண்ணலாம் தப்பு நான் என்ன பேசாதுன்ற தான் 650 டீம் 50 2 வாரம் முன்னாடியேவா 51 டீம் 50னா பவர் பிளே முடிச்சோம் 4 ஓவர் தானே இது 4 இதில் எத்தனை ஓவர் 6 ஓவர் வாங்க 5வது ஓவர் அடி 6 ஓவர் பவர் பிளே இதை கேட்குறேன் இதில் நான் எதுல மேட்ச்சில் ஐபிஎல் 6 ஓவர் அதான் கேட்குறேன் எவ்வளோ ஓவர் விளாடுவாங்க போனா ஆளில்ல போனா கிடையாது
இருந்துச்சு? நாலாவது போகல ஆமாண்ணா 4 இது அஞ்சாவது ஒரு போயிட்டானுங்க வர விளையாடி எங்க போயிட்டாங்க? எங்கே போயிட்டாங்க? ஏன் 4 பேர் தான் நிற்கிறாங்க சர்க்கிள். எல்லாம் சர்க்கிள் சின்னது வந்துட்டு எப்படி குட்டியான்னு தெரியும். 1 2 3 4 5 பேர் வராங்க. சிங்கிள் 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 கொடுத்துரு. ஓவர் ஐயனா ஓவரே. அதுதான் நினைக்கிறாங்க. அப்படி இது ராகுல் கணக்கு பண்ணி அவனுக்கு தான் கேட்டானு 100 பால் கணக்கு 102 பால் 17 ஓவர் 3 பால் 102 பால் 10 பால் 100 பால் வந்து 54. தெரியல இவனுக்கு தான் Bro, bowler. கேட்டேன். சரி என்ன பால் 100 பால் 4 பால் 16 புள்ளி நம்மலாம் 6 ஓவர் வருது விளையாடுறதே பெரிய விஷயம் ஊர்ல. நிற்கிறாங்க. பார்ட்னர்ஷிப் நிற்கிறாங்க பாருங்க 6 ஓவர். இனி கார்த்தி நிறைய திருப்பாரு எல்லாம் மேலே தான் கழிச்சு மேலே தான் அப்படிதான் போனோடனே கேட்ச் அதெல்லாம் பவுலிங் தான் நீங்க சரிங்களா? பவுலிங் வர காமிச்சிடுறீங்க. எல்லாம் நான் பெரிய பிளேயர் பவுலிங்க்கு ஆள் இல்லைங்கண்ணா. 2 பேர் தான் இருக்கிறேன். நானும் கிறிஸ்து தான் போடுறோம். எப்படி போட்டாலுமே அவன் அடிக்கிறான். குத்தி போட்டாலும் அடிக்கிறான். ரேசனை போனா ஏன்னா ஐயனார் வந்து பவுலிங் போறதுக்கு ஆளே இல்லை. ஸ்டைலும் வந்துடுறாங்க. கும்புற மாதிரி போடுவாங்க. இப்படி இப்படி ஒரு நாள் இப்படி போட்டான், ஒரு நாள் இப்படி போட்டான். மும்ரா மாதிரி விடுவாங்க ஃபஸ்ட்டு. அங்கே விளையாடும் போது 20 ஓவர் மேட்ச் போட்டான். நல்லா பண்ணான் 2 ஓவர். அவன் நல்லா தான் பண்ணான். தில்லி வாங்கி கொடுத்தா சூப்பு வாங்கி கொடுத்தா அந்த நாள் ஆகலையா? வளர்த்தக்கடா மாறல முட்டுதான் விக்கெட் எடுத்து விட்டுறாதா? நீ சும்மா இருண்ணா. வேலை கூட்டிட்டு போவேன். நைஸ் ஷாட்ண்ணா, நைஸ் ஷாட்ண்ணா. அண்ணாந்து பார்த்தான். கீஸ்னா 16 ரன்ஸ். சூப்பர். 2 பேர் மட்டும் எங்க இருந்தானுங்க. அவனும் சரி. அவன் மாதிரி பழசாச்சு. 16 ரன்ஸ் மோர். பவுலிங் போடுறான் ஒருத்தன். நாங்க ஓடுறான்ல அந்த அந்த இங்கிருந்து கெட்டு போயிடும் மாற்றி விட்டேன். சதீஷ் அவரே ஏரியா மாறிட்டார். சைஸ்ல ஏரியாவே இல்லைண்ணா ஃபஸ்ட்டு. ஏரியாவே இல்லை. ஆமா சைஸ் நம்ம ஏரியாக்கு தான் நல்லது ஒரு ஐநானா மூலியமா வந்தவர் சைஸ் அண்ணா. உள்ளே விட்டு ஆனா இல்லை நான் அப்பெல்லாம் சதீஷ் வந்ததுக்கு அப்புறம் தான் இம்ப்ரூவ்மெண்ட். நிஜமா வாலிபால் எல்லாமே அப்புறம் இப்போ நீங்கள் போனோடனே போயிடுச்சு. சைஸ் அண்ணா தான் இனிஷியேட்டிவ் பண்ணுவார் நிறையா. அம்பையர் வேலையை பார்க்கலாம் மாமா. யாருக்கு சொல்றாங்க மாமா வேலை பார்க்கக்கூடாது. குழந்தை பையனை வச்சு விளாண்டுருக்கேன். 5 ஓவர் கம்ப்ளீட் ஆக போகுது. 5 ஓவர் தான் கம்ப்ளீட் ஆகுதா? ஆமா 61 போறாங்க எல்லாம் என்ன குழந்தை பசங்கன்றீங்க. போடுறதா நல்லா போடுறானுங்க. வர பாரு சொல்லாத போய் நின்று அங்கே பக்கத்தில் நின்றுங்க தெரிஞ்சு நல்லா பாரு. நல்லா ஸ்பீடாக போகுது. இந்த ஓவர்லாம் சரியான ஓவர். இவன் போடுற நல்லா போடுவான். இவன் போடுவான், நல்லா போடுவான். பாக்கி எல்லாம் போடுறதா ஸ்பீடு, வர்றது ஸ்லோ தான். எனக்கு அந்த மாதிரி சரி. நீ நல்லா நோட் பண்ணுங்க. அவன் கவுஸ் சூப்பராக கூட அவங்க பேட்டிங் நல்லா பண்ணுவான். 6 பால் போட்டான். ஒன்றுல ஈஸ்ட்டு தூக்கி தம்முன்னு உள்ள போட்டானா இல்லை எதுவும் ஒரு பால் தான் அடிப்பான். இல்லை இல்லை ஸ்லாட் பால்லாம் விடவே மாட்டார். நீ என்ன பார்க்குறியா? பார்க்கலாம். நீ உள்ள டீமுக்குள்ளே இப்படி இருந்தா ஏன் கார்த்தினா டீமுக்குள்ளே இப்படி இருந்தா ஷார்ட் பால் போல அவுட் ஆயிர பாக்குறீங்க. பேட்டிங் இருக்கு விடுங்க. செய்வனை வச்சுட்டு இருக்கான் பாரு. அங்கே சண்டாவை வச்சுட்டு இருக்கான் பாரு. சண்டா குட்டா தேவையில்லாத வேலை கீஸ்னா
ஏசா வாய் வச்சுட்டு சண்டா போட்டுக்கிறான் இல்ல வாய் வச்சிருக்காரு 50 அடிக்கலாம் தேவையில்லாம் சாட்றா நின்று அடிச்சிருந்தாவே 6 அது பால் இருக்கணும் பால் இருக்கா நான் மூணு மூணு நைஸ் ரன்னிங்ண்ணா சரி 34 37 ஏய் 200 ரன் அடிங்கடா பாத்து போடு நீ ஒரு பால் எல்லா பால் லாஸ்ட் பால் பவர் ஓவர் எங்க லேஸ் கட்டுறதுக்கு ட்ரவுசரா போட்டு வந்துறாரு கேப்டனாமா கேப்டன் அவருதான்மா ஒரு நாள் கேப்டன் கிடையாது இனிமேல் அவர்தான் கேப்டன் திடீர்னு முகடிச்சு விடுத்து 10 ஓவர் அம்பையர் நிக்கணும் எல்லாத்துக்கும் போய் ஸ்நாக்ஸ் வாங்கி தரணும் ப்ரோ கேப்டன் பவுலர் யாரு டீ கம்மங்கூழ் வாங்கி ஐனார் ஒரு டீ சொல்லு கேப்டனா இருந்தா எல்லாம் பண்ணி தான் ஆகணும் நீதான்டா அவர் ஒண்ணும் பண்ண மாட்டார் போய் கம்மங்கூழ் வாங்கி யார் தரணும் கேப்டன் ஐநாண்ணா கிட்ட போயிட்டு ஏன் இன்னும் அவனுக்கு வயசு இருக்குடா டேய் ஐநாண்ணா கிட்ட போயிட்டு கேப்டன் தான் கம்மங்கூழ் வாங்கி தரணும் கேப்டன் தான் கம்மங்கூழ் வாங்கி தரணும் மேட்ச்க்கே வரல என்ன கேக்குறாங்க செகண்ட் மேட்சும் ஒன்றும் வேண்டாம் பார்த்தீங்களா டைமிங் நிறைய இருக்கு சூப்பரா வருடா முகேஷ் அதே மாதிரி போடு கேஸ் நல்ல போல் நானே ஏன் இப்படி யோசிக்கிறேன் சீரியஸ்ல ஒரு டாட் தானே ரெண்டு டாட்டா பால் போட்டு ஒரு நிமிஷம் தான் சர்க்கிள் மாற்றி வச்சுருப்பாரு நினைக்கிறேன் பண்ணுவான் ஏன்னா நம்ம ஸ்பீடாக இருந்தால் எப்படி ஐயோ எவ்வளோ பாலுக்கு ஒரு 6 அடிச்சாலும் 23 பாலுக்கு 23 பால் 44 நான் ரன் அடிச்சினா 50 கிருஷ்ணா 6 ரன் ரீசனா 6 ஏய் அது ஏன்டா சொன்னீங்க கம்முனு இருங்கடா கம்முனு இருக்கலாம்னு சொன்னா கேக்குறீங்களாடா இவன் தான் அபிஷேக் அவன் அந்த போய் எதுக்கு அடிச்சிட்டு இருக்கான் அவன் சப்பா இஸ் த கல்பிரிட் ஏய் அபியே வெஸ்டடா சண்டா போட்டா மாதிரி இந்த மாதிரி சண்டா போட்டுக்கிறோம் தெரிஞ்சு பார்க்கல நம்மள போட போறாங்க ஏய் இந்த ஒரு பால் ராடி ஃபோக்கஸ் பண்ணடா வாடா நான் போனா நான் பேஸ் நான் பாக்குறேன் நீ அடி நீ தான வந்து பாக்குறீங்க அடி வாடா யாரு யாரு ஒரு ஸ்டெப் ஏறினோம் என்ன இவர் பேர் என்னது மாணிக்கம் மாணிக்கமே பவுலர் யாரு பவுலர் நேம் இல்ல இதெல்லாம் நல்ல ஷாட் இல்ல இவன் பக்கத்துல நின்னு பால் இங்கிட்டு தான் விழுந்துது அவரா பாத்தியா நாம வளர்த்து விட்டு வாங்க
செதுக்கணும் நீங்க ஏன்டா அபிஜி செதுக்கணும் அவனுங்களாம் நல்ல இதுக்கு முன்னாடி அவன் பவுலர் நல்லா இருக்கும் தம்முன்னு விக்கெட் இப்போ தனி டீமே உருவாக்கிட்டாங்க. நம்ம கிட்ட மேட்ச் வந்து நாளைக்கு அபி அப்படிதான் மாறுவான். புது டீம் அப்புறம் என்ன கேஸ்ட நான் வேணா மேட்ச் விளையாடலாம் அப்படி கூப்பிடுவான். 5 ஓவர் மேட்ச் அவ்வளோ கான்ஃபிடன்ஸா 10 ஓவர் மேட்ச்னா இல்ல சொத்த பசங்களா டக்குன்னு முடிச்சுட்டு காசு நீங்களே அடிச்சுக்கோங்க, நீங்களே வின்னு. எனக்கு தெரியும் எப்படி ஆடுவீங்கன்னு. போலாம் டூ கொடுத்தனா போதும் டூனா ஏய் ராகுல் 2 கொடுத்துறா. நாடு தரங்க. நம்ம டீம்ல ஒருத்தர லாங்ல நிக்கிற காண ஒத்த கையில பிடிக்கிறவரு அவர் என்னாச்சு ஊருக்கு போயிருக்காரா? அந்த கையில பிடிக்கிறது இப்ப இவரா மாறிட்டேன். அப்படியா? ஆனா அது செம கேட்ச் தெரியுமா? அன்னைக்கு மேட்ச் நடந்தது சரியான கேட்ச் அது. எதிரே பாரு ஒன் பவுன்ஸ்ரா. ஏய் வார்னிங்லாம் இல்ல, நல்லா கொடுக்கணும். வார்னிங்லாம் இல்ல. அவன் கொடுத்துறான். ஒன் பவுன்ஸ் இங்கே தான் வருது. கொடுத்துட்டான். மணி ஏறுச்சு. நல்லா ஏறிச்சு. ரேஸ் நல்ல மேல நெஞ்சுக்கு வருது பால். நெஞ்சு 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 இதாயா போ பேஸுக்கு தாயா போ. ரைட் பால்னா முடிஞ்சிருந்தாருன்னா அவரு கரெக்ட் தானா? ஒரு ஆள் 3 ஓவர் தானே. 4 ஓவர் 2 பால். ஏய் ரன் பத்தலடா டேய். அதுவே அந்த இதுவே அந்த டீம் கேரிங் அப்படியே இறங்குது ரன். அண்ணா கட் ஆகுது. ஏன்னா நீ வேற எல்லாம் அதுவே பண்ணுவாங்க. மறுபடியும் ஒரு வேலை மடி விட்டா மடி ஸ்பாட்டா கழிச்சு மடி ஆயில் சீல் கண்டு இதை போச்சு கியர் பாக்ஸ் பண்ணி போட்டு அவன் கடுப்பாயிட்டான். வேற வழியே இல்லை. வித்துறானா நிக்க போறானா? ஏய் நாளைக்கு வாடா வண்டியில இருந்து அப்பா. நான் வண்டிக்குள்ளேயே வச்சுட்டேன் அப்படியே. ஐயோ ரெண்டு கேட்ச். சரியான வேலை. இல்ல தட்டி விடுறதா கொடுத்துருக்கலாம். நம்ம கீப்பர் அது எங்க வந்து எடுத்துக்கோ. ஓவரா? நான் ஐனர்னா இன்னும் ஒரு பால் இருக்குதானே? ஃபர்ஸ்ட் பால் சிங்கிள். சரியா? செகண்ட் பால் 2. ஏய் 3 பால்டா 2 பால்டா. ஒரு பால். ஏய் ஒரு 2 ஓடிச்சா? 2. சிங்கிள் ஓடறா ஒரு அடி வாடற பவுன்ஸ்க்கு. ஒண்ணப்படா. அது ஒண்ணே ஒரு 2 ஒரு சிங்கிள் 3 பால் நானு. அப்ப நீ 2 டாட். இவன் 2 டாட் ஒரு சிங்கிள்ல. அம்பேர் ஆப் போய் ஒருலியா ஃபர்ஸ்ட் பால் போச்சா? ஏ ஆப் போய் சொல்லுடா. அம்பையர் போய் சொல்ல மாட்டாரு. அவரு பவுலர் பேரு ஹரிஷ். எத்தனை ஓவர் ஆச்சு? 6வது ஓவர் 7வது ஓவர் 7வது ஓவர். 7 எவ்வளோ? 7 முடிஞ்சு. 7 கம்ப்ளீட்டட். 76. போறோம். தினேஷன் 8க்குடா 8க்கு 76. கம்ப்ளீட்டட். நான் ஐனார்னா 8 கம்ப்ளீட். 8 கம்ப்ளீட் 7 கம்ப்ளீட்டானா? 8 அவங்க எது சொன்னாலும் ஊன்றாங்க. அவ்வளோ நம்பிக்கை எனக்கு. நோட் பண்ணுறாங்க. என்னடா சிஎஸ்கே இப்படி போயிட்டு. அண்ணன் விஜய் CSK இந்த வருஷம் இந்த வருஷம் அவ்வளோதான். சாமி விட்டுற வேண்டியது.
உங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை ஓடுதோ? இல்ல இல்ல ஆர்சிபி தான் இந்த வருஷம் இந்த வருஷம் ஆர்சிபில நீ கணக்குல போடாத. சந்தோஷம் தான், ஆனா அடிக்க மாட்டாங்க. நீ ஆர்சிபில கிஸ்ல கூட வராது, கம்முனு உட்காரு. முன்னாடி 5 ஓவர்ல 3 விக்கெட் 4 விக்கெட் போச்சு. சிராஜ் அங்க டம்மியா இருந்தான். பாரு 3 விக்கெட் எடுக்கிறான். நேத்து அர்த்திக் பண்ணி 5 விக்கெட் 5 விக்கெட் ஆ? 5 விக்கெட். மௌன விரதம் எடுத்துட்டு கோலி விக்கெட்டுக்கு உடனே போட்டு விட்டாலே எல்லாம். யார் வாங்குவா இந்த தடவை? இந்த டைமா இன்னும் கேட்காரு. போன தடவை வாங்கிட்டு இல்ல நல்லா இருக்கு. ஒன் டைம் பஞ்சாப் பஞ்சாபும் நல்லா இருக்குது, டெல்லியும் நல்லா இருக்குது. டெல்லியும் பஞ்சாப் என்ன டீம் அப்பா எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்காங்க காசு இறச்சு பேட்டினோ டெல்லி எல்லாம் எடுக்க சொல்லுங்க. யாரை கேட் போட்டாங்க? பக்கத்துல வச்சிருக்கான பக்கத்துல இருக்கவன் ஆடுனா சும்மா பக்கத்துல வச்சு அப்படியே இறங்கி அடிச்சா சரி பக்கத்துல வச்சாலும் நீங்க அடிங்க. 10 6 அவன் காலில் விழுந்திருக்காரு. பக்கத்துல வச்சிருந்து அடிச்சிருவாரா? யாரு அடிப்பார் அடிப்பார். போன வாரம் 50 வச்சுக்கிறாரு. எப்படி அடிச்சாரு? 50 இல்லை ஸ்டேட்டஸ் இவரு இல்லையா? ஆமா ஆமா ஸ்டேட்டஸ் வச்சிருக்காங்க. ஸ்டேட்டஸ் வச்சு 50 வச்சாங்க. கிடைக்கணும் தினேஷ் அண்ணா ஓகே மாண்ணா ஆனா ஒரு ஆள் தான் 50 மிஸ் உன்னாரா? என்ன தினேசனுக்கு எவ்வளோ? அதான் அவர் வந்து விஜய் சங்கர் கேம் ஆடுறாரு. அவரை அடிச்சிட்டாவன். இல்லண்ணா பவுலிங் அவ்வளோ டைட் பண்ணாங்க ஒயிட்ரா பவுலிங் நல்லா ஒயிட்ரா நம்ம ஆளுங்க எல்லாம் ஏக்கரை வச்சு கரெக்டாக அவனுக்கு எங்கடா 180க்கே ஃபேஸ் பண்ண முடியட்டாங்க. சென்னையில் கஷ்டம்ண்ணா. எனக்கு 150 தெரியும் 2018க்கு அப்புறம் 150க்கு மேலே சேஸ் பண்ணதே இல்லை நல்லா தெரியும். அதனால் 170 வர்றப்போ ஓகே ஏதோ 180 பண்ணணும் வாய்ப்பு தெரியும். லாஸ்ட்ல தோனி அடினா அவன் என்ன போய் அடிப்பான்? வாட்சனு மைக்கேல் ஹசி இருக்கும்போது 180 தோனி அடிக்க முடியலன்னா என்னத்துக்கு வராரு கேமுக்கு? மெயினாக இருக்கும்போது வரவேணா என்னத்துக்கு வராரு? வயசு ஆயிடுச்சுல. அவன் அடிச்சால என்ன அடிச்சாரு? சரி தூபே எதுக்கு எடுத்து வச்சிருக்கீங்க? ரூபே 6 இருக்கு. அவன் ஒரு 6 அடிச்சாங்க அதான் ஒரு 6 வந்தா வேலை முடிச்சுட்டு போயிட்டானா? யாரா 23 பால் ஆடி 23 ரன் அடிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி மேட்ச்ல கான்வே இறக்கி விட்டீங்களா? இப்போ ஏன் கான்வே இல்லண்ணா இன்னைக்கு தானே போன மேட்ச் தானே வந்தானே. பேர் அப்படியே வச்சுக்கிறாங்க. என்ன மயிருக்கு வச்சிருக்காங்கன்னு தெரியல. எனக்கு 10 கோடி பாதி பேர் வந்து கான்வே தூக்கிட்டு வேற யார 10 12 கோடி எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கும். கான்வே ரச்சின் ரவீந்திரா விட்டு எடுத்துக்கலாம். என்ன யார் எடுக்கிறது? ஏங்க எவ்வளோ ஆப்ஷன் வந்து தெரியுங்களா? எவ்வளோ பேரை விட்டோம் தெரியுமா? நம்ம தீபக் சாகரை விட்டோம். இருங்க பவுலிங் தீபக் சாகரை விட்டோம். இதுக்கு பதிலா கலில ரபாடா எடுத்துக்கிறது. போனா நீங்க அப்பாடெல்லாம் வந்ததுன்னா பிடிச்சிட்டு போங்க நம்ம டீம். ஸ்பீடா ஓடுனாடா. ரபாடா நேத்து எத்தனை விக்கெட் எடுத்தாரு அப்பாடா? முன்னேறத இது ஆர்ச்சர் எத்தனை விக்கெட் எடுத்தாரு? யாருக்கோ அவன மேட்ச் மேன் ஆமா ஆமா அவனா மாத்தணும். இவனுக்கும் அந்த கொண்ட அவன் இல்ல ராகுல் பாத்து பவுலர் சூப்பர் பவுலர். போல்டுக்கு போனாங்க. போல்டுக்கும் போனாங்க. இதுல வேற எல்ஜில அவனை மதிக்கல. இத பஞ்சாப்ல கான்வே எல்லாம் இருக்கணும்னா ஏதோ ஒரு மேட்ச்ல போன சீசன்லாம் என்ன அடிச்சான்? இல்லடா ராகுல் சொல்றேன். கேள் ராகுலா எல்ஜில மதிக்கவே இல்ல. திட்டுனா அழுதான். பெரிய ஆளாயிட்டு வராரு அவர்தான். பேட்டிங் நானோ 6 விட்டுட்டானுங்க. குட்டி சர்க்கிளா ஏன் கிரிட்டிஸ் பண்ணிட்டீங்க? இல்ல ஓட முடியாதாங்க. இதெல்லாம் ஜல்லி இல்ல கரெக்டா ஜல்லி டச் பண்ணா 6 புரியுதா? ஜல்லி தாண்டா தான் நம்மளுக்கு 6. ஓடவே முடியாது ஜல்லி அங்க பின்னாடி அபி வாடே அபி. நான் 993. ஏன்டா? போதுமாமா? இன்னி டிக்ளேர் எங்க அம்பையர் போறது? 5 ஓவர் நின்னு 9 ஓவர். நாங்க 6 ஓவர் நின்னோம். நீங்க 4 ஓவர் தான் நீங்க ஓடுங்கடா. போமா 5 ஓவர். அடுத்த நாள் முரளி நான் நீ ஒரு ஓவர் நின்னு வந்தீங்க. ஒரு ஓவர் நின்னு நீ இல்லடா 9 ஓவர். பாட்பட பிடிச்சிடா. எதுக்கு மேல போறே? நான் தண்ணி குடிச்சு போறேன். 8 ஓவர் அவங்க 4 ஓவர். போசா. இதுக்கு மேல போனா 4 ஓவர் தான வந்தாங்கற. 5 ஓவர்ங்கற. குனிஞ்சு நின்றால நின்னு நிக்கிறப்போ இதுக்கு மேல வந்தோம். சன் கிரிக்கெட் ஆடி. என்ன வந்து அபி ராகுல் போன வாரமே அவங்கள இறக்கி விட்டு பார்த்துட்டு நடப்பேன்.
ஏய் போய் அம்பேர் அம்பையரா அம்பேர் இல்லைங்கண்ணா. போட்டு கேப்பா இல்லண்ணா அப்படி இறக்க வேணாண்ணா. கேப் கொடுங்க. நீயோ அவரோ இல்லை 3 பேருக்கு யாரோ ஒருத்தர் சுபாஷ் மாதிரி ஒருத்தர் இருக்கா பாரு, வேற முடி வச்ச பாரு, நல்லா பாரு. சுபாஷ் அங்க இருக்கும்போது எனக்கு ஆளு 2 பேர் பெரிய ஆள் ஆயிட்டானுங்க. அவன் பிடிக்க வேண்டியதுண்ணா. ஓடி வந்து ஒரு கையில் கமக்கணும் பிடிச்சிட்டானா விட்டுருவான்னு நினைச்சேன். அது 2 லைன் கொடுத்தாங்களே. யார் கீப்பர் கேட்டா விட்டா? கீப்பர் ஒன்று அங்கே ஒன்று. கீப்பர் மாதிரி தான் வேணா நல்லா இறங்கி ஆடி பார்த்து. எத்தனை வாரம் வரல? ஒரு வாரம் தான் வரும். ஒரே வாரம் 2 வாரம் வரல. 2 வாரம் வரும். ஒரு வாரம் நீங்கள் வரமாட்டீங்கன்னு சொல்லி எங்கேயோ வந்தீங்க. பெரிய நாயக்க படத்துல அதே டீம் தான். ஆமாம் நீங்கள் வந்து இல்லை ஓ வீடியோ போயிட்டு தான் இருக்கா? நல்லா ஃப்ளாட்லேயே 2-3 பால் போட்டு வேண்டா கவுஸ் சுபாஷமாக இருக்குல்ல. நல்லா இன்னைக்கு தண்ணி இன்னைக்கு பார்த்து நம்ம கொஞ்சமாக எடுத்து பிடிச்சிட்டாங்க. கேமரா ஆஃப் பண்ணியாச்சு. ஆமா நீ அந்த பக்கம் வந்தாங்க பெரிய ஆள் ஆயிட்டு. நான் பேட் ஆடுங்களா? பேட்டிங் நான் ஓவர் போடுறேன். கவுசி போட்டால் தான் ஆடுவாங்க. நான் போட்டாதான் ஆடுவேன். பார்க்கலாம். போன வாரம் எல்லாத்தையும் முன்னாடி இறக்கி விட்டாங்க. இறக்கி விட்டானா இல்லையா? அப்போ இப்போ வந்து இறங்குறீங்க. நம்ம இரு பார்க்கலாம். அதுல அவுட் ஆகணும். பார்க்கறதெல்லாம் கிடையாது. நீ போய் நீ வேடிக்கை பார்க்கறதுக்கு பசாம ராகுல இறக்கி பசாமரா 5 பால் தான் யூஸ் பண்ணுவேன். சரி 5 பால் மினிமம் 5 பால் யூஸ் பண்ணுவேன். நான் 6 இல்ல. அப்ப அதான் 60 வந்து அடிச்சான். 2 பேர் 4 3 பேர் 3 மினிமம் என்ன உங்க அண்ணன் நீ விளாடணும் அதானே உட்காரு. ஃபர்ஸ்ட் அவங்க 2 அவுட் ஆக மாட்டாங்களா? கீஸ்டுக்கு தான் இவன் வச்சிருக்கேன் பாரு. அப்ப நான் சொன்னேன் நீ இதெல்லாம் வைக்காதடா, அவன் 50 அடிக்கிறான்னு சொல்லி படுறா அவுட் ஆவாம்ல சொன்னா. அது லக்கா கப்பு மாட்டிக்கிச்சு. நான் கேட்ச் ஒரு கையை நீட்டினானா. எந்த பையன் பவுலிங் போடுறான்? பவுலிங் யாருன்னு சொன்னா? பேர் என்ன பவுலிங் பேரு? அந்த காலி தானே பவுலிங் போடுறான். உட்காருங்கடா. மாணிக்கண்ணா அரைக்குழி பந்து. என்ன விட்டுட்டா? என்ன
என்னமோ பண்றது நம்ம இனி ஃபீல்டிங் பண்ணல பண்ணாத தெரியும். நம்ம நிறைய விடுவோம். அது நான் இல்லைண்ணா அந்த பக்கம் எதுனா வந்துடும் வச்சேன் ஓடணும்ல கம்மி தான்டா அதெல்லாம் தப்பு உன் பால் எனக்கு வந்து தூக்கி விட்டு அடிச்சுட்டு போயிடுவான் அந்த மாதிரி மேலே தூக்கி அடிக்கணும். அப்படியே செம்புக்கு வா விக்கெட் பார்க்கலாம் பாரு டேய் வேண்டாம் வேண்டாம் யாரா நின்று பார்த்தீங்கன்னா அடிக்க நல்லா கிடைக்கும். வரமாட்டான் நம்ம டீம்ல ஒரு பவர் கம்மியாகுதா இதான் சொன்னேன் நின்று பாருன்னு. போறோம். ஏய் இதே போறாடா ஏலி தாண்டலையா வேலி தான். டேய் கேரா டீம் டேய் மாப்பிள்ள இங்க அடிச்சா பக்கம் பார்த்து அடிச்சாலே போதும். கார்த்தினா நின்று பார்த்து அடிச்சாலே போதும். வேலியோட எட்ஜ் தான் பாலை எதுக்கு இருக்கிறேன். வேலிக்கு முன்னாடி தான் அடிச்சான். டேய் போடுறா. ஏ டீம் 100 அவன கேட்பா மும்பை புடிங்க கூடி கூடி பேசி பேசி அவங்க போயிட போறாங்க வேலைக்கு. நம்ம வாலிபால் பசங்க டீம் 100 மத்த மாதிரி எல்லாரும் நம்ம ஓ சிசிய பிள்ளைங்க அப்படிதான் இருப்பாங்க எல்லாம் கூடி கூடி ஏன்டா பேசுறீங்க. கூடி கூடி பேசி அழகாம போயிருவாங்க ஓ சிசிய பிள்ளைங்க அப்படிதான் இருப்பாங்க வாலிபாலே அவனுக்கு அப்படிதான். டடோ வாங்கலாம் வாங்கலாம் எங்கடா வரது. அவனை வச்சு தான் ஜெயிச்சு உங்களை எல்லாம். கௌதம் ஆமா அதுல அந்த சுபாஷ் மாதிரி இருக்கான்னு தெரியுமா? அவன் இல்ல அவன் அவன் தினேசனா முடியல இருக்காங்க மதர் போட்டுருக்காங்க எனக்கு என்ன போனதா ஆகிவிட்டாங்க ஆளும் ஆளும் நீங்க நான் என்ன சொல்றேன் நம்ம நடுவுல அவனுக்கு ஒருத்தனுங்க நீங்க நடுவுல ஆதோ நோ பின்னாடி 6 4 வலி 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 தாண்டா சூரியகுமார் யாதவ் ஹாய் வலி தாண்டலையா தாண்டல 4-4 என்ன அவன் வரவே மாட்டான் மேட்சுக்கு அவ்வளவுதான் நல்லா ஆடுறா வெளிய இந்த ஈவர முடியல இங்க வெளியூர் வேலைக்கு போறான். அதனால தான் வந்தாரு இதெல்லாம் ஃபீவர்னா கமாண்டா நல்லா ரிட்டையர் ஆகுனா அடிச்சு எல்லாம்ல வந்தா நான் இப்போ ரிட்டையர்ட் ஆகுங்க இறங்குறேன். எல்லாம் டபிள்யூ இருந்தாரு என்ன வந்தாரு மிஷின் ஆபரேட்டர் தான் மாசம் 80,000 இப்போ அதோட எல்லாம் டபிள்யூனா 25 ஆமா அதுக்கு இன்ஜினியரா இருக்கும் அவர் எல்லாம் டபிள்யூனா யாரு அவர் எல்லாம் டபிள்யூ தான் அவர் இன்ஜினியர்னா கார்த்தி எவ்வளோ போய் இப்போதானே செஞ்சான் திரும்ப 15-10 வருஷம் டேய் 2 பேர் வரலைன்னா பசங்க நிற்கிறாங்களா போடுறாங்க நம்ம டீம் டேய் லூசு பையனா டீச்சர் போறாங்களாடா இல்லடா ஆல் ரேட்ல பின்னாடி என்னடா ஆளு நான் நல்ல திருப்பி சிக்னேச்சர் ஷாட் அடிச்சனா ரெக்கார்ட் ஆயிருச்சு சரித்திரம் பேசும் இன்னைக்கு போயிட்டு சம்பந்தமே இல்லாம நான் ராகுல் சொல்ல அடிச்சேன் தேர்வுதான் நீ போய்க்கடா நெக்ஸ்ட் நீ போய்க்க அதுக்கப்புறம் ஐநார்னு போட்டோம் அதுக்கப்புறம் எல்லாரும் இருக்கிறாங்களா 10 இன்னும் 7 ஓவர் தான் இருக்குது நான் 7 இல்ல நான் இன்னும் இருக்கேன் இங்க 10 ஓவர் முடிஞ்சு ஒரு 7 ஓவர் ஒரு 10 போறேன் எத்தனை பேர் 4 பேர் இருக்காங்க பேட்டரி நிறைய பேர் அங்க பாருங்க பின்னாடி ஒரு பெரிய பிளேயர் ரொம்ப நாளா இன்னைக்கு விளையாடலன்னா அவ்வளவுதான் திருப்தியா விளையாடுறாங்க சூப்பர் பால்ரா இல்ல ஓவர்ல ஊள பால் பாத்தியா உள்ள போட்டு சேவ் விக்கெட் பாரு இன்னும் விளையாடணுமா அவ்வளவுதான் ஓவர் ஏய் நோ பால் என்ன ஒரு பால் இருக்கு இன்னொரு பால் இருக்கு ஒரு பால் இருக்குடா ஒரு பால் இருக்கு போடு ஒரு பால் ஈஸ்ட் ஒயிட் பால் போறாங்க மாணிக்கா எத்தனை பால்ரா மாணிக்கா எதுனா நீங்க எத்தனை பால் ஆடுனீங்க நான் 2 2 4 4 பால் நீங்க 4 பால் மாணிக்க 4 பால் லாஸ்ட் ஒரு பால் ஒரு ஒயிட் ஒன்று போட்டேன்
போனா நீ பேசாம சொன்னா கேட்க மாட்டேன். நான் தான் ஓவருங்கிறேன். என் நண்பனே பேசாம உள்ள ஆக்ஸ் போட்டியா? சந்தோஷமாப்பா. நான் தான் சொல்றேன் ஓவர்னு பேசாம மூடிட்டு போயிருந்தா ஆயிருக்கும். ஏன்னா சூப்பர் பேட்டிங் நான் தான் சொல்றேன். பரவாயில்ல ஒரு பால் செலவழிச்சாச்சு. பவுலர் நேம் ஓகே லூஸ் தரமா திரும்பிட்டு நான் சைடு ஃபுல்லா பாடியே. சூப்பர் ஷாட் அது. சிக்னேச்சர் ஷாட். அந்த மாதிரி ட்ரை பண்ணு. நிறைய டைம் ட்ரை பண்ணுவேன் நான். ஐயோ என்னாச்சு? குடிக்கும் போது பால் இங்க வந்து உள்ள வந்துட்டாரா. இதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. பேட்டிங் ஏதோ பண்ணிட்டாரு. ஸ்லாட் பால் நானா? அழகா இருக்குடா முரளி. லெக் ஸ்பின் பாரு. வைடா நாட்ட பாலா? நாட்ட பால் தானே? ஓகேடா ஓகேடா ஓகே ஓகே கணக்கில்ல அப்படி இல்ல. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். சரி ஓகே நவுந்தல கணக்குல வைட் பால் போல வைட் தான்டா. டேய் ரிவர்ஸ் திரும்பினா தான் கரெக்ட் பால் வரும். என்னடா பேசுறீங்க? வைட் லைன்ல வந்து ஆடுறாரா? நான் சேர்ல உடுனா போடா. ஏய் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. நான் வைட்னா வைட் கொடுத்துருங்க ஓகேவா? கரெக்ட் பால் தானே இது? இது கரெக்ட் பால். ஓகே அவ்வளவு விட்டுருங்க. இனி பாத்துங்க வைட்னா வைட் தான். இல்ல ரைட் பால். ரைட் பால் ரைட் பால். நான் அது கணக்கு இல்லனா. இந்த பால் வின்னா அது கணக்கு நகந்தலால வைட் தான். ரூல்ஸா போடுறீங்கடா. அப்படி வராது. வைட் பால் போய் போனா வைட் இல்ல. ஐயோ நான் போனா. கை நடுவுல போகுது பால். போகாது. ஓடி தான் அடிக்கணும் போகாது. எடுக்குடா. பாலை தாண்டணும். நான் ஒன் மோர். கேப்ல போகுது. மேல எல்லாம் லாஸ்ட் ஒன். அண்ணா யூஸ் பண்ணிக்கனா. அப்ப தெரியுது. இந்த ஷாட் இந்த ஓவர் ட்ரை பண்ணா. டேய் இவே அவுளுதா? ஏய் பாறா டேய் கௌதம் கௌசே இப்ப பாறா. கம்பி அடிக்க வேண்டிய பாறா டேய். ஹரிஸ் பவுலர் நேம். எவ்வளவு ப்ரோ ஸ்கோர்? இன்னும் எவ்வளவு ஓவர் ரிமைனிங்? ஒரே நிமிஷம். ஏய் 11 முடிஞ்சிரா. என்ன யாரோ இருக்குடா. 108டா. 11க்கு 108. டேய் பவுலர் நேம்? ஹரிஸ் வா பக்கத்துல என்ன சொல்லுடா. என்ன பிட்? ஃபர்ஸ்ட் பால் 6. சொல்லு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். பிறந்தநாள் வாழ்த்துக்கள்ண்ணே சொல்லு. உள்ளே ஓம் பால் தான். ஆடிக்க பார்த்து ஆடிக்க உன் கேம். நாளைக்கு ஆல்ரெடி ஒரு ஆள் வெளியே உட்காந்துட்டு இருக்கான். Come on, Gulle. Come on. முன்னினா Cheer up பண்ணு பாப். கோல் போறா
கௌதம்ட்டே கரெக்டா போடு அவர் தலைக்கு மேல அடிச்சு விடுவா போ போடு 6 போடு போடு ஃபர்ஸ்ட் ஒரு செட் ஆகாதடா நல்லா இருந்துச்சு அல்வா மாதிரி இருந்துச்சு என்னது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஜாலியா இருக்கு அதான் வச்சு செஞ்சுட்டு இருந்தேன் நம்மளுக்கு அந்த மாதிரி இருக்கா? ஆமா அதேதான் உங்களுக்கு அதே பால் தான் வந்துச்சு நாலு ஓவர் பவர் பிளேக்கு மட்டும் கரெக்டாக போட்டோம்னா முடிஞ்சிருக்கு அதான் நீங்க சர்வீஸ் கால் நின்னே கிடைக்குண்டாக்குள்ளே ஸ்லாட்ல தான் விழுகுது குள்ள 150 160 போதும் அண்ணத்தையும் பேசிட்டே இருக்காங்க ரெண்டு பேரும் பேசினா ஆடுவாங்க அர்ரா நீ ஆடுற உன் கேம் ஆடுற ஆறா ஒன்னா முடியடா ஆறா கிடைக்குண்டா பேட்ஸ்மேனுக்கு பேட்லயே பல்ல விக்கெட் பார்க்காம ஸ்டெம்ப் போடு ஏடே போட இதான் நீ கொடுத்தது எல்லாம் மாத்திட்டாங்க காலா இல்ல போல் காலு காலு லாஸ்ட் ஒன் ஏய் வா அந்த ரோட்டுக்கு போடா அந்த ரோட்ல போய் நேரா போயிடு ஸ்ட்ரைட்டா போறமே ஏய் ஈஸிடா அங்க திருப்பி அவுட்ல அவ்வளவுதான் ஓடிக்க 2 ரன் டூவோட வேண்டாம் ஓடிக்க அவ்வளவுதான் நம்ம ரன்னிங்ல அதே மாதிரி ஆடு சரியா பால பாத்துக்கோ எங்க எங்க கவர் பண்ண முடியும் பால பார்க்காம அடிச்சிட்டு பால பார்த்தானா அடிச்சிடுவாங்க ஆமா கம்மியா 2 ரன் கம்மியாயிடுச்சு லைட்டா இங்க பிச்சா வந்து அடிக்கும் அதான் பால் பார்த்துட்டானே அடிச்சிடுவான் பால் போயிடும் உனக்கு பால் பார்க்காமயே சுத்துவான் உள்ள போட்டா ஏய் தினேஷா சொல்லட்டுமா 50 50க்கு 110 நாமத்தை போட்டு வச்சிருக்கேன் தினேஷா விட்டானா நானும் குள்ளு கரெக்டா இருக்கு ஆமா ஏனா சீனியர் பிளேயர் போன மேட்ச்ல 50 அடிச்சாரு ஓடி போட்டே இருக்காரு என்ன அவர் ஓப்பனிங் இறங்கி அவன் ஓடி இறங்காம மாறிக்கிறான் உள்ளே வாட்சபிள் பால் தான் வாட்ச் பண்ணி ஆடு உள்ள இந்த வர அவுட்ரா போடு போடு 2 ஓவர் 2 சூப்பரா உள்ளே நினைக்க முடியல ஏறு பச்சை வாத்த நினைச்சேன் போன்ல கவர் போட்டு நானே நினைச்சிட்டே வந்தேன் மொத்தமா கழட்டி போட்டு பசங்க ஆமா வேற ரூம்ல போயாச்சு கழட்டி போட்டு தொங்க விட்டு போட்டு துண்டை கட்டி நடந்தது நல்லா இருந்துச்சு மொத்தமா கழட்டி போட்டாங்க இப்படி வந்துட்டு இருந்தாராமா அவங்களே வந்திருக்கோம் நல்லா இருக்கும் அது நனையிறது நல்லா இருக்கும் ஆனா என்ன போன் தான் கடுப்பு அதான் போனை கவர் போட்டாங்க 2 கவர் உள்ளே 6 ரா உள்ளே 6 அவ்வளவுதான் முடிஞ்சது ஓடிச்சறடா அப்படியே இந்த சதீஷ் பார் காட்றா பாருடா காட்றா உள்ள அதேதான் வாட்சபிள் பால் தான் சரியா பயங்கரமா திருப்பிட்டான் போய் கரெக்ட்டா வச்சானா ஒண்ணுமே பவர் கூட கொடுக்கல கரெக்ட்டா எடுத்து வச்சான் அது பாட்டு கௌதம் கசி எரி இப்ப ஏ அடிச்சான் 6 அண்ணன் தம்பிங்களா இதுவா பையன் அப்படியா உள்ள வந்து அதெல்லாம் அந்த கௌதம் சொல்லல அவன் ஆடுவான் அவன் ஆடுவான் அவன் அதான்
ஸ்டார்டிங் கிடச்சிச்சுன்னா ஆடிடுவேன். ஒரு ஆள் திட்டிகிட்டே இருக்கணும் விளாட்றான் ஆப்போசிட் திட்டிகிட்டே தீனு குள்ளி 8 பாலுக்கு 10 ஆயிட்டான். டேய் குள்ளு இன்னொரு 6டா பரவாயில்லடா ஆடுறா போடு போடு ஒயிட் இல்லையாடா பால் திரும்புதுண்ணா. இது ஒயிட் இது உள்ளே 2 இருக்குடா. கார்த்தி இது ஒயிட் இல்லையா வேண்டாம், இது நம்ம இது செய்யணும் பேசு. ஐயோ அடிச்சிருந்தா அவுட்ரா இது ஒயிட் ஏறு முரளி ஓடி வந்தா அடிச்சா அவுட்டு கீப்பர். அப் டு போய்க்கடா தம்பி, அப் டு. அர்ரா வைடு வைடு. இதேதான் அந்த பாலம் அதான் போச்சு. வின்னா ஒரு பாத்து கொடுக்கும். அவருக்கு என்ன கொடுக்குதோ தோன்றது. நீங்க போறீங்களா? நான் இருங்க இந்த ஓவர் முடியட்டும். பாக்கற பால்லாம் ஒயிட் தான் கொடுப்பேன். அப்படி எல்லாம் கொடுக்க கூடாது. ஓடு போயினர். பேட்டா பரவாயில்ல, குட் பேட்டிங்டா. பாட்டிடா புள்ள டேய். பாட்டிடா. 6 பேட்டிங். வெச்சு 6 ஒரே யார் கேட்ச் பிடிச்ச பேர்ரா? கேபிள் அப்ப சமயா சரியான ஷாட். சரியா 6 அடிச்சது சரியான ஷாட். சும்மா திரும்பி லாஸ்ட் ஒன் பால்னா பண்டா அது 13வது ஓவர் 5th பால். 13வது ஒரு பால் முடிச்சா 13 முடிஞ்சு. மொத்தம் 20 ஓவராடா 17 இரு அவனுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் போனா குரூப் ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. குரூப் ஸ்டடி. முதல் பால் சாமி எங்க வச்சாரு பாத்தியா எங்கன்னு சாமி கொடுத்துருவாரு. 13 கம்ப்ளீட். ஏன் சிச்சுவேஷன் 46 எத்தனை பாலுக்கு 44 டேய் தினேஷா இந்த டீம் கூட விளையாண்டா 46லயே கதை முடிச்சு விட்டுறாங்களா பாத்துக்கோ. 122டா 13க்கு. பவுலர் நேம் 15 ஓவருக்கே 150. தம்பி பவுலர் நேம் இப்படி இருந்து வந்து பார்த்தோம்னா ஓடு நான் என்ன 6 காட்டுங்க. ஏய் 50 டா டேய் 50 நானா தினேஷ்னா 50 நானா தினேஷ்னா 50 காமி. ஏய் அப்பா அடிச்சிட்டாரு ஒரு வழியா. இங்க வர தலையில கை வச்சிட்டாருனா. ஓடியே எடுத்திருக்காரா? நான் ஓடியே எடுத்திருக்காரு. 25 ரன் ஓடி எடுத்திருக்காரு. ஓட விட்டா நாக்கத்தள்ள வச்சு. அப்புறம் என்ன பண்றது, ஓடி எடுத்துடலாம். வேஸ்ட். நான் இது எல்லா பாலும் டீமுக்கு தான் இனி அடிக்கிறது. அவ்வளவுதான். எஸ் லெஃப்ட் திரும்பிங்க. எஸ்னா பால் படவே போடாதடா. இன்னைக்கு மூட்ல எங்களுக்கு லெஃப்ட் ஆடுறாங்க. திரும்ப வருவாரு போ. ஸ்கோர் 130 புல்லு கீப்பரா ஓடுற கால் இல்ல, அதுதான் அதனால தான் ஓடுறேன். கொப்பா பின்னாடி ஃபீல்டுக்கு கால் இல்ல. போன வாரம் ஒரு கேட்ச் இந்த நாய் பிடிச்சிருந்தா ஜெயிச்சிருப்பேன். செஞ்சுரி அடிச்சு போயிட்டான். நானும் நூறு run வாங்கிட்டான் எவ்வளவு நம்ம. காலே விழுக மாட்டேங்குது சுத்தமா ஸ்லாட்ல. அவன் கிரவுண்ட் 100 ரன் வாங்குவாங்க. ஒரே சைடு தான் லெக் மட்டும் தானே ரவுண்டெல்லாம் நல்லா தான் இருந்தது. போனா தைரியமா போனா ஓடி விட்டுவான்டா டேய். கமான் அபிஷேக். அபிபத்தியா பேட்டிங் ஸ்டைல். போனா நீ போனா அவர் ஆடுவார். கார்த்தி இருக்கிறாரு. கார்த்தி கடைசில இருந்து வரான். இறக்கி விடுங்க, ரன் வரும். ஈஸ்ட் இறக்கி விடுங்க. அட பாவமே. உங்க சுயநலத்துக்கு மட்டும் 50 ரன் அடிச்சிட்டு வந்து அவுட் ஆயிடுறாங்க. அது ரன்னே அடிக்காதவங்கள பேசக்கூடாது. டக் அவுட் ஆனவங்க பேசுறாங்க. டக் அவுட் ஆனவங்கள பேசக்கூடாது. காத்திட்டேன் 30 ஓவர் முடிஞ்சு நான் உடதான் செய்வேன். பட்டா வாங்கி நின்னு விட்டுருங்க. அவ்வளவுதான். அப்படிதானே நம்ம பேசிட்டோம். ஸ்டிக் மாப்ள நான் என்ன சொன்னேன்? அர்ராபி மாப்ள ஓபனிங் தான் நம்ம அடிப்போனா. ஆமா அடிச்சிட்டோங்க. நம்மளும் இப்ப 10 ரன் அடிச்சிட்டோம். அவ்வளவுதான். போல் நம்மளும் 10 ரன் அடிச்சிட்டோம். முடிஞ்சு
10 ரன் போதும் போதும் 10 ரன் டீம் ஒரு பால் அந்த பக்கம் மாறி இருந்தேனா ஏமாத்தி விக்கெட் எடுத்தாரு அதான் நம்ம டீம்ல ஐயோ சதீஷ் ஐயோ 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 சதீஷ் என்னடா கேப்டனுக்கு அந்த ஐயோ சதீஷ் டக் அவுட்டா என்னாச்சு அடி விழுந்துருக்கா ஓவர் வீட்டில் போய் சொல்லுங்க ஃபர்ஸ்ட் பால் அவுட் ஆயிட்டான் இப்ப இல்ல எப்பவுமே ஆமா இங்கிருந்து முழுசா சொல்லுவாங்க 4 பால் அடிக்கூடாது அது அப்படி அடிக்கணும் அப்படிமா அத வாணே ஆனா அவுட் ஆயிட்டு வரான் சின்ன பசங்க எங்க டேய் என்ன பத்தி சொல்லுங்க 20 ஓவர் ஆடலாம் எவ்வளவு வச்சு 14 அப்ப நான் நின்றேன்னா யாருக்குமே கிடைக்காது நான் பாட்டுக்கு அடிக்காம நின்றேன் அடிக்காம நின்று இருப்பேன் 10 பால் ஐனானா லாஸ்ட் 4 ஓவர்னா பால் எவ்வளவு வேஸ்ட் பண்ண எத்தனை பால் எத்தனை பால் லாஸ்ட் 3 ஓவர் தான் லாஸ்ட் 3 ஓவர் சார் 3 ஓவர் ஐனா உனக்கு கரெக்ட் தான் 18 பால் தான் போதும்ல 130 டா 14 ஓவர் 130 இங்கிலீஷ்ல சொல்றான் அவன் 130 ஏன் கேக்குறான் டேய் 130 தான்டா பாப்பா சரி பையன் இங்க நல்லா போடுறான் டேய் டவுசர் மறக்குதுடா டேய் உதறது ஒரு உதறிரு எனக்கே சண்டை போட்டாங்கம்மா நீ அவுட் ஆனே அவனே தினேஷ் அவுட் நான் பாரு சொல்லிட்டு இருந்தாங்க 4 பேர் ஏறாது 4 பேர் ஓடுறாயினாரு அபி நீ ஓடுறதா இருந்தா கான்ஃபிடென்ட்டா ஓடுறா விக்கெட் விட்டு அப்புறம் அழுதுட்டு இருக்காத இதே இப்போ அவன் போயிடுவான் ஆமாண்டா அபி ஓம் பால் தான்டா அபி அப்படியே நான் உனக்கு சண்டை வைக்கிறேன் இங்க வா அடிச்சிருவானா படுத்துக்குனா போவோம் இன்னொரு பேட் கிடைக்கவே இல்லை கிறிஸ்து கிடைக்கல இல்லைண்ணா கடுப்புனா அதுதான் எப்படி நம்ம கஷ்டப்பட்டு 1000 ரூபாய் பாக்கியம் பண்ணி வாங்கணும் வெளியே வரது விட்டுறா ஒரு பால் கூட ஆடலடா டேய் அவன் போறது கொத்து போற மாதிரி நல்ல கொத்து தான் நல்லா போட்டுல கொத்து நல்லா பாரு ஆக்ஷன் பார்த்ததே தெரியும் கொத்து இப்போ மாத்தி இருப்பா இல்லைங்க நான் விளையாடுறப்பவே கொத்து தான் கொத்திட்டு இருந்தேன் அப்ப நான் ஆடுறப்ப எனக்குலாம் அந்த மாதிரி நல்லா பாருங்க பாருங்க நல்லா வந்து அடி ஜம்முன்னு போறாரு இல்ல மாணிக்கஞ்சி ஏங்க என் ஓவரே நீங்க அப்ப 3 ஓவர்ல ஃபர்ஸ்ட் முரளி கரெக்ட் பாலா தெரியல நான் பிடிச்ச ஓவர்ல வந்து எனக்கு பவுன்ஸா ஓகே அதனால தான் நாங்க அப்பீல் பண்ணாம இருக்கோம் முரளி ஃபர்ஸ்ட் 2 ஓவர் நல்லா போட்டுருக்கோம் ரன் போச்சு ரன் போனானே மாறிட்டுப்பான்னு நினைக்கிறேன் அப்படியா எல்லாரும் இல்ல எனக்கு அந்த பால் கடை போயிருக்கும் நான் பாடி ரொம்ப திருப்பிட்டு நான் கரெக்ட்டா போட்டானா அன்வான்டட் ஷாட் ஃபர்ஸ்ட் நல்லா போட்டான் இப்போ இந்த ஸ்பீடு ஜெனரேட் ஆகும் பாடி ரொம்ப இப்படி வளர்த்திட்டேன் இது கிஸ் இது கொத்து எனக்கு போட்டதே இப்போ இல்ல ஃபர்ஸ்ட் ஓவர் கரெக்ட்டா போட்டான் அதனால தான் எனக்கு ஸ்பீடு வரல லைன் கிடைக்கும் அது இப்போ பாரு அதான் அரக்குலி வந்து லைன் பிடிச்சிட்டான் ஸ்பீடு பிடிச்சிட்டான் தெரிஞ்சு போச்சு அபி எதுவும் கேட்க மாட்டான்னு சொல்லி அவன் தெரிஞ்சு போச்சு நின்றே வளரலான்னு பிளான் பண்ணிட்டா அபி என்ன சொல்றாரு அவரு சாக்கு இங்க போடுறா சாக்கு முரளி இவன் தான்டா இருடா 2 பால் அவன் வந்துருவான்டா நீ போய் அவன் போய் 2 பால் ஆஃப் சைடு வாடா கௌதமி கான்ஃபிடென்ட்டா போய் விக்கெட் பார்க்கலாம் இல்ல இறங்கிட்டான்டா இப்ப குடுக்குறாங்க இப்ப கரெக்டா வருது பத்தியா இல்ல டேய் இப்ப கரெக்டா வருது ஒரு பால்ரா இருக்கு அபி ஒரு பால் உன்னோட பால் 6 இல்ல 4 பாரு ரேஸ் பண்றானே நான் அவன் கேட்டிருந்தானே நானும் சொன்னேன் கேட்டான் பரவாயில்ல அவுட் ஆயிட்டு எப்படி கடைசியில பிடிக்கிறவங்க தானே நம்ம என்ன 10 விக்கெட் போகத்தானே செய்யறோம் எப்பவுமே என்னமா பேசுறீங்க நான் 100க்கு 2 இருந்துச்சுனா அவன் ஐயனாரா யாரு நினைச்ச ஐயனாரா பேசிட்டு வந்தோம் அவனே நிக்கிறான் பாரு
என்ன சிங்கிள் ஓடி இருக்கலாம்ல. ஃபர்ஸ்ட் பால் ஓடல நின்னுட்ட பசாம அபி அபி இன்னும் உனக்கு 2 பால் தான் ஆடலனா மாத்திரு டீசெண்டா. சரியா? ஆனது 2 பால் இல்ல 4 பால். இன்னும் 3 பேர் இருக்கா. டீசெண்டா வெளிய வந்துரு. அவ்வளவுதான். ரெண்டு பவுன்ஸ் கொடுக்க வேண்டியது. இல்லடா டேய் நான் அவன்கிட்ட கேட்டேன். முன்னாடி இறங்கிட்டாரு. இல்ல அது ரொம்ப முன்னாடி இறங்கிட்டோம். வைடெல்லாம் இல்லை, அதனால வைடு கொடுக்கல. ஃபர்ஸ்ட் பால் என்னை பார்த்துட்டு தான் இல்ல ஃபர்ஸ்ட் பால் தம்பி பவுலர் நேம் ஹரிசா. சரி சரி ஃபர்ஸ்ட் பால் சிங்கிள் தட்டி விட்டாரு. 5 பால் சாப்பிட்டாரு. பரவாயில்ல 2 போல் ரன் வந்துருச்சுல, 130 மேலே வந்துச்சு. போன டைம் 149 கடிச்சிக்கு அவங்க குழந்துட்டாங்க. நீ அவுட் ஆனோடனே ஸ்லோ ஆயிடுச்சு. அடுத்தது தினேசன் அவுட் ஆனோடனே இன்னும் ஸ்லோ ஆயிடுச்சு. ராணிங் ப்ரோ இருந்தா நல்லா இருந்திருக்கும். யார் நானா? நைஸ் ரன்னிங் பாய். போல்ட் ஆனது உங்களுக்கு தெரியல. இல்ல போல்டானது எனக்கு தெரியல சத்தியமா. இல்ல நான் பாடியில ரொம்ப வல்ட்டிட்டு நான். போன ஒரு 3 ரன், அதுக்கு முன்னாடி ஒரு 8 ரன். போல்டா மிடில் உள்ள ஊந்து போயிருச்சு. அதுதான் தெரியல. ஸ்டிக் விழுந்திருந்தா கம்முன்னு வந்திருப்பேன் நான். இல்ல நல்லா ஈரமா இருந்தா நல்லா அடிச்சு. ஆமா ஒதுக்கு இந்த பால். அது நீ போன கத்தி யாரனா அவுட். என்ன இருக்கிறதே ஒரு 4 பால் தான். ஏ வைட் இல்லையா? நம்மளுக்கு இங்க இருந்து பார்த்தா யார் மாதிரி இருக்கு. ஆமா இங்க இருந்து என்ன சொன்ன அண்ணா? அபி ஃபாஸ்டா வரணும்டா அபி. அபி யோசிக்காதடா அபி, ஃபாஸ்டா ஓடு. ஆமா விளையாட்டு வந்துட்டாங்க. வெயிட் பண்றேன்னு ஒரு ஆசை தான் வேணும். இல்ல எல்லாரும் விளையாடணும் அவ்வளவுதான். இல்ல அந்த அண்ணன் லாஸ்ட் பால் அதுவும் பண்ண போறாங்க. அதான் ஒரு கொடுங்கறியா. ஓடினா எடு 2 ரன். உள்ள போயிச்சு. இல்ல கண்ணை கொஞ்சம் பண்ணிட்டு பால் போனது இந்த இடம். அவங்க போய் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இல்ல அந்த முழிச்சு அதுங்க அந்த கரண்ட் அந்த இரும்பு அந்த காஞ்சி போயிடுதுல. அதுதான் பாரு தினேஷ்னா போய் எடுக்கிறாரு இவரு. ஐனார்னா ஒரு பெரிய ஷாட் லாஸ்ட் பால். இந்த அளவுக்குமா தெரியும்? ஆமா அந்த பேட்ல அது கொஞ்சம் கூட யோசிக்கும். அந்த பேட்ல ஆடலாமா சொல்லுங்க? போய் பேட்டை மாத்தணும். 5 பால் அதுலயே பிடிக்கிறோம். அதுலயே பிடிச்சா போகும். பேட் பால்ல பட்டுந்தா ஓகே, பேட் தப்புன்னா. இல்லங்க பேட் குட்டியா இருக்குங்க. அது ஏதாவது ப்ளே பண்ணல, பேட் மேல பேட்ல எப்படி விளையாடி இருக்கு? பேட் தோறலாம். நம்ம பேட்டை பார்த்து அடிக்கிறோம். அவன் சுத்தறான் புரியுதா? ஃபர்ஸ்ட் பேட் பெருசா இருந்தா ஏதாவது ஒரு பால் படும். படு அதுக்கு தான் சொல்றேன். குட்டி பேட்டா அது வேறயா? அப்ப அப்படிதான் தேத்த முடியும் அவன. ஓ புட்றனா இல்ல பெரிய பேட்டர்னா ஏதோ மட்டி எங்க இருக்கும். ஆமா LMW ல எல்எல்எஸ்ஸா? இங்க யூனிட் 1ங்களா இல்ல இந்த டூலிங் யூனிட் 2ங்களா? தென்னம்பாளையம். நீங்க என்ன டெஸ்டினேஷன்னா? நான் வந்து இங்க பெருநாயக்கன். நான் சூலூர்லயே இருக்கு. ஏன்னா இவர் எல்எல்எஸ்ங்கறாரு. சூலூர்லயே இருக்கு. ஸ்டாஃப்க்கு இது இந்த கேஸ்ல சூலூர்லயே இருக்குல. சூலூர்லயே எல்லா பக்கமும் இருக்கு. நல்ல ஸ்டெம்ப் டோர் பாக்கடா. நீ ஒரு பால் தான் இருக்கு அரிசி எதுக்குல இந்த ரோட்ல மட்டும் தான் இல்ல. LMW உங்களுக்கு எவ்வளவு பேக்கேஜ் தராங்க? 9.7. 9.7. உங்களுக்குனா அவங்களுக்கு கம்மியா தான் ஒரு LLS ஸ்டார்டிங்ல சீனியர் கேட்டகரி கொடுப்பாங்க. அதாவது வந்து மொத்தம் 2 இது கிஸ்ட். பேட்டிங் ஆடா 6.
லக்கு தான் எல்லாமே. லக்கு இருந்ததுன்னா நமக்கு எல்லாமே அமைக்கும். வீடு தொட்டுச்சு கரெக்டா. நல்ல கம்பெனி ஜல்லி அந்த வீடு ஜல்லி லைன் தானா? ஜல்லி தான். ஒவ்வொரு இதுவா தாண்டி தாண்டி ஜல்லி தாண்டா. நான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணுறப்ப எவ்வளோ சம்பளம் இதுதான் நீ அதே தான் எனக்கும் அதே தான் சொல்றேன். எவ்வளோ நினைப்பேன் 6.5L வரக்குள்ள எனக்குலாம் இப்போ மறுபடி மாறுறதுன்னா யோசிக்க முடியல. நான் 8 வருஷம் ஒரே ஃபீல்ட்ல இருந்து எப்படி மாறுவீங்க பேங்கிங்ல? எவ்வளோ வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறீங்க? வெறும் 3500 ரூபா மாதத்துக்கு. சரிங்களா? வெளியே வர்றப்போ 2.5 வருஷமாக நம்ம 2 வருஷம் வெளியே வரப்போ 8,000 சில்லற 8,500 ரூபாய் 700 ரூபாய். அங்கிருந்து ஒரு கம்பெனி ஜம்ப் அடித்தேன் 20,000 ரூபா. அதுதான் ஜம்ப் அடிக்கணும். நான் ஜம்ப் அடிச்சா வந்துச்சு. அங்கேயே 10 வருஷம் உருட்டினேன். 10 வருஷமா? 10 வருஷம் உருட்டினேன். எவ்வளோ தெரியுமா வந்தது என் சம்பளம்? 146 ஒன்லி லாஸ்ட் ஒரு ஓவர் இருக்கு. 49 ரூபா வந்தது. 146 கிஸ்ட் 49 ரூபா வந்தது. வந்து ஒரு நிமிஷம் 13டா 49 ரூபா வந்தது கிஸ்ட். லாஸ்ட் ஓவர். அங்கிருந்து ஒரு ஜம்ப் அடிச்சோம் பாரு. இப்போ என் லைஃபே மாறி போச்சு. அவ்வளோதான். அதுதான் ஜம்ப் அடிச்சுட்டே இருக்கணும். ஒரு கம்பெனியில் தேக்க கூடாது. எனக்கும் நல்லா தெரியுது. 2 வருஷம் தான் கரெக்ட் தேக்க கூடாது. அது அதனாலே வந்துருக்கு. இல்லை இன்னும் கம்மியாகவே இருக்காது. அப்படியே இருக்கு 2 வருஷம். அதே மாதிரி உங்களோட கற்றுக்கிட்டீங்களா ஜம்ப் அடிக்கணும். 1 லட்சத்துக்கு மேலே போயிடுச்சுன்னு வைங்க உங்கள் சேலரிக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் ஜம்ப் அடித்தாலும் உங்களுக்கு யூஸ் ரொம்ப வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. இப்ப 6 பால் காரணம் காலி பண்ணிட்டான். டீம் 150 டா. டேய் எத்தனை ஓவர்னா இருக்கு? பேட்டிங் டா அபி. 2 வந்துக்கோ. 2 வந்துக்கடா. வாடா பேட்டிங் அபிஷேக். பேட்டிங் ஆசைப்படுறாரு. அது இவனுக்கு காட்டிக்கல. அவனுக்கு 17.5 ஆட்டி ஃபுல்லா ஆட்டி வருவான் இவனோட அண்ணன். சரியா புல்லோட அண்ணன். அப்படியே அவனுக்கு 17.5 எவ்வளோடா 21.5. அதுக்கப்புறம் ஊட்டிடுவானு கிஸ்ட். ஆனா இல்லைண்ணா இது போதும் வேணா நமக்கு. பார்த்து அதுக்கப்புறம் 5 வருஷம் வரும். ஒன்று வருதுண்ணா போதுண்ணா. நீங்கள் சொல்கிறதுலாம் வந்து அவன் போனது ஐடி. அப்படியே மின்னல் அது போயிடலாண்ணா. இது ஒன்று ப்ளஸ் நம்ம போல அந்த கம்பெனி பிரிட்டிஷ் பெட்ரோலியம் ஃபுல்லாக இது என்ன யூரோப் தான். யூரோப் பேசிக் கம்பெனி. யூரோப்பு கத்தாரில் வந்து எல்லாமே பண்ணி தருவாங்க. ஆனால் வந்து காக்கா பிடிச்சி பர்மனெண்ட் ஆகும். அது அந்த மாதிரி கடை ஆஃபீஸ் எங்கே இருக்கு? போயிடா புனே போயிட்டாரா? அதான் எப்படி ஓ இவர் அஜய்னு ஒருத்தர் வருவான். பார்த்தல இல்லை வந்திருக்காரு. மேபி பேசிட்டு ஆமாம் கருப்பு ஒருத்தர் வருவார். ஏய் பார்த்தாருடா. அயனார்னா வெளியே வரணும். நீங்கள் பார்த்துருக்கு டாட்டா அயனார்னா நீங்கள் வெளியே வரணும். எத்தனை பால் இருக்கு? 2 பால். நீ 3 பால் கடைசி ஒரு அபி 3 பால் இருக்குடா அபி. கடைசி ஒரு ஆமா இதா பரவாயில்ல அபி ஆடிக்க. 2 பால் ஆடிக்கடா அபி. சிங்கிள் தட்டு அபி சிங்கிள் தட்டு. ஒரு பால் ஆடி 2 பால் வரும். 2 பால் ஒரு பால் 2 பால் இருக்கு. ஒரு பால் ஒரு பால் அடிச்சா ஒரு பால் கமாண்ட்ரா வாங்கிடா பாய். வரது வாங்கிக்க. கின்னஸ் கோசிஸ் பேக். அது நேன்றா கத்தி டக்கு டக்குன்னு எங்க லேட்லாம் பண்ணாதண்ணா. அண்ணா லேட்லாம் பண்ண வேண்டாம். டக்கு விக்கெட் நல்லா போக தெரிஞ்ச கல்லுன்னு விக்கெட் ஃபர்ஸ்ட் 4 ஓவர் அபி ஒரு பால் பாருடா. இல்ல உள்ள ஏத்தி போட்டோம்னா பசங்க ஹேண்ட் பவர் மாதிரி ஓ இன்னொரு 6 முடிஞ்சா. லாஸ்ட் பால். நான் இல்லடா பிடிக்கல. லாஸ்ட் 1 பால் வைட் இருக்கு.
அண்ணா 2 வைடுனா மறந்துட்டு நம்மள சதீஷ் இல்லடா நம்ம இங்க என்ன தான வரணும் டேங்க் தான் இல்ல ஆரோ ஓட்டம் தெரியல ஈஸ்ல தான் நல்ல தண்ணி வந்துச்சு அப்ப அதோட நினைக்கிறேன் நல்லா சொன்னா லாஸ்ட் பால் தான் ஓடி ரன் ஏடனா தம்பி அடிச்சு போட்டான்ல 2 6 ஒரு 6 2 டாட் 2 வைடு ஒரு பூ ஓடுடா ஓவர்டா டூடா ஒரு அப்போ ஒரு பால் இருக்குடா ஒரு பால் ஓடிக்கோ வரல சரி கமான் bowlers பால் போடுங்க எல்லாரும்